சார் இப்போ நிமிஷா பிரியா வந்து 8 ஆண்டுகள் சிறையில் கழிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு இது வரைக்கும் இந்திய அரசு முன்னாடி இருந்த சவால்கள் என்னென்ன, இனிமேல் இந்த ஒரு 5 நாளில் வந்து குறுகிய காலம் தான் இருக்குது, இனிமேல் வரக்கூடிய சவால்கள் என்னென்னா அது எப்படிலாம் இந்திய அரசு எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏர்ஜென்சி இருக்குது. இந்த 5 நாளில் ஒரு நெருக்கடி கொண்டு வந்து 5 வருடங்களில் பண்ண முடியாது, 5 நாட்கள் பண்ணணும். ஆமாம், அப்போ டைம் இருந்துச்சு. இப்போ வந்து டைம் இல்லை, யாருக்குமே டைம் இல்லை. அந்த குடும்பம் கூட அவர்கள் கருணை அடிப்படையில் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது எஞ்சி இருக்கிறது 5 நாள் தான். அந்த 5 நாளில் அவர்களுடைய மனசை மாற்றிக்கணும் இல்லையா? அதனால் இந்த நெருக்கடியினால் அவர்கள் நிறைய அழுத்தத்துக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் அந்த அரசு, ஹூத்தி அரசாகட்டும், அவர்களுக்கு வேண்டிய மற்றவர்களாகட்டும், யாரெல்லாம் அவங்களோட பேசுகிறாங்க என்னன்றது நமக்கு சரியாக தெரியல. அந்த அம்மா, இந்த செவிலியருடைய அம்மா அங்கே இருக்காங்க, அவர்களை பார்க்குறதாகட்டும், அந்த குடும்பத்தோடு அவர்களுக்கு பெரிய தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கே நாளாச்சுன்ற மாதிரி ஏதோ நான் கேள்விப்பட்டேன். நமக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறதுனால உறுதியாக நம்ம சொல்ல முடியாது இருக்கும். இப்போது இந்த 8 ஆண்டுகள் அவங்க சிறையில் இருந்துட்டாங்கன்றதுனால அவர்களுக்கு மரண தண்டனை, ஒருவேளை இந்த குடும்பம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மரண தண்டனை வேண்டான்னு முடிவு எடுத்துச்சுன்னு வச்சுக்குவோம், இதோடு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்கன்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க முடியாது. அவர்களுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. அவர்கள் எத்தனை நாள் அங்கே இருக்கணும், ஆயுள் தண்டனை அப்படின்னா அது 8 ஆண்டுகள் மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய நாள் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அவர்களை வந்து மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க வச்சிடலாம், ஆனால் அவர்கள் அங்கிருந்து மீட்டு உடனே கொண்டு வர முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனை ஆக்குறதுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமோட அவங்களோட அவர்கள் முதல்ல அந்த மரண தண்டனையை நிறுத்துறதுக்கு இந்த பணத்தை ஒத்துக்கணும். அந்த நஷ்ட ஈடை வாங்கிக்க அவர்கள் மனமும் வந்து இறங்கி வரணும். அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அவங்க சட்டம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஒரு சூழலில் அப்போ எவ்வளவு குறைக்க முடியும் தண்டனையை? மரண தண்டனை கிடையாது, எவ்வளவு நாள் சிறையில் இருக்கணும்? 20 ஆண்டுகள் இருக்கணும். ஆயுள் தண்டனைனா என்ன, நன்னடத்தைக்காக எவ்வளவு குறைக்க முடியும்? இப்படியெல்லாம் ஏதாவது இருக்கும். அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அதனால் நாளைக்கே இது ஒருவேளை நம்ம எல்லாரும் வேண்டுறோம், அந்த குடும்பம் வந்து ஒரு கருணை அடிப்படையில் அவங்க மனசை மாற்றிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது நடந்துருச்சுன்னா நாளைக்கே இந்த செவிலியர் திரும்ப போகிறதில்ல நம்ம ஊருக்கு. அது ஒரு தனி போராட்டம்.